ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா பார்வதி தான் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதி பார்த்தீங்கன்னா யாரு கூட அதிக மோதலில் ஈடுபடுறாங்கன்னா திவ்யா கூட தான் அவங்கள வச்சு செய்கிறாங்க. பதிலுக்கு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷும் அவங்கள விடுற மாதிரி இல்லை. யார் அடித்தா எங்கே பாப்புலர் ஆகும்னு நல்லா தெரிஞ்சு வந்திருக்காங்க. இவங்களை அடித்தாதான் நம்ம ப்ரொமோவில் வருவோம் அப்படின்னு நினப்போட வந்திருக்காங்க போல இருக்கு. அதே நினப்போடு தான் சாண்ட்ராவும் வந்திருந்தாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பார்வதியை வச்சு செய்கிறாங்க. பத்தாத்துக்கு எரியில் நெருப்பில் எண்ணெயை ஊற்றலான்ட்டு பிக் பாஸ் ஒரு தரமான ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா அப்படின்ற தலைப்புல புதுசா வந்தவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வீட்டில் உள்ள பழைய கண்டஸ்டன்ட் எல்லாரையும் பேச விட்டுருக்காரு. ஆக்சுவலி பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா வரும்போதே வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டுக்கு ஒரு டாஸ்கை கொடுத்து கும்மாங்குத்து குத்த வச்சாரு எல்லாரையும். இப்போ என்னடானா வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் கொடுத்தத திருப்பி உள்ள இருக்கிறவங்க கும்மாங்குத்து கொடுக்க போறாங்க. அதுதான் இந்த டாஸ்க்கு. இப்போ 4 பேர் வைல்டு கார்டா வந்திருக்காங்க. அவங்கள பத்தி உங்க இம்ப்ரெஷன் என்ன அப்படின்ற மாதிரி தான் இந்த தலைப்பு. பார்வதி பாத்தீங்கன்னா, ஆஹா இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், பிக் பாஸ் சூப்பர் கண்டென்ட் கொடுத்துறீங்க, இவங்களை வச்சு செய்ய போறேன் அப்படின்ட்டு பயங்கரமா இவங்க கத்துன்னு கத்திருக்காங்க. ஸோ மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தான் பேசியிருக்காங்க. யார் யார் என்னென்ன பேசுனாங்கன்னு இப்போ பார்க்கலாம். 4 கண்டஸ்டும் அந்த டாபிக்கை கேட்டவொடனே ஐயோ நம்ம ரொம்ப ஆடிட்டமே வரக்குள்ள இவங்க இப்போ நம்மளை வந்து கிழிகின்னு கிழிச்சிடுவாங்களே, என்ன வருத்தெடுக்க போறாங்களோ அப்படின்ற மாதிரி பீதியில தான் இருந்தாங்க எல்லாரும். ஸோ இந்த டாபிக் பத்தி முதலாவதா யார் வந்து பேசுனாங்கன்னு பாத்தீங்கன்னா சுபிக்ஷா தான் வராங்க. சுபிக்ஷா என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வைல்டு கார்டு வந்த உடனே பயங்கர ஃபயரா இருந்தாங்க. அவங்க முகத்துல கோப வெறி தாண்டவம் ஆடிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபயர் எல்லாம் புஸ்வானமா மாறி போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கூட சேர்ந்து எங்களை மாதிரியே சகஜமாயிட்டாங்க அப்படின்னு தான் அவங்க பேசியிருப்பாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ப்ரொமோல வந்து ஒரு லைனா தான் காட்டுறாங்க. இது வந்து நானா வந்து அவங்க இப்படி பேசியிருப்பாங்கன்னு சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா வினோத் தான் பேசுறாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட சுபிக்ஷா சொன்ன மாதிரியே தான் சொன்னாரு. வந்தப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரூடா தான் இருந்தாங்க. அவங்க செய்யற செய்கையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க குழந்தையா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஆப்போசிட்டா திரும்பிட்டாங்க அப்படின்னு வினோத் பேசியிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா விக்ரம் தான் எழுந்து பேசுறாரு. விக்ரம் பாத்தீங்கன்னா யாரை பார்த்து பேசுறாருன்னா பிரஜனை பார்த்து தான் பேசுறாரு. பிரஜன் பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா கத்துறீங்க, எதுக்கு கத்துறீங்கன்னு தெரியல, சம்பந்தம் இல்லாம எதுக்காக கத்துறீங்க அப்படின்னு நீங்க வந்து கேட்டா போல. ஆனா பாத்தீங்கன்னா நீங்களும் இங்க வந்து அதே விஷயத்தை தான் பண்றீங்க. பிரஜன் சத்தமா பேசுனதுக்கு விக்ரம் வந்து எதுக்கு கத்துறீங்கன்னு கேட்டா, நான் கத்தல, நீங்க தான் எங்களை கத்த வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு பிரஜன். விக்ரம் அதே தான் எங்களுக்கும் நடக்குது, நாங்க மட்டும் என்ன சும்மாவா கத்துறோம், டெய்லி காலைல எழுந்து சாமி கிட்ட நாங்க என்ன கத்தணும் நான் வேண்டிக்கிட்டா இருக்கோம், இல்லைங்க வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் தாங்க எங்களை கத்த வைக்குது, அதனாலதாங்க நாங்க கத்துறோம், உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு விக்ரம். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் சரி சாஃப்டான ஆர்குமெண்ட்ல கூட யாருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட சூழ்நிலை அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலா மைண்டே சேஞ்ச் ஆயிடும். அந்த மைண்ட் சேஞ்ச் ஆனதுல யாருக்கிட்ட சத்தம் போடலான்ற எண்ணம் தான் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா சபரி தான் ஏஞ்சி பேசுறாரு. அவர் யாருக்கிட்ட பேசுறாருன்னா அமித் அங்கிள் கிட்ட தான் பேசுறாரு. அமித் வீட்டுக்குள்ள வரக்குள்ளே சபரிக்கு ஒரு அட்வைஸை கொடுத்துருப்பாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் நீங்க சாஃப்டா ஹேண்டில் பண்றீங்க, எல்லா கண்டஸ்டையும் நீங்க அடக்குறீங்களே தவிர அவங்க அடுத்து தப்பு பண்ணாத அளவுக்கு நீங்க வந்து பேச மாட்டீங்க, எல்லாருமே கூல் பண்றீங்க அப்படின்னு எனக்கு ஆலோசனை சொல்லிட்டு காலையில பாத்தீங்கன்னா அவரே போய் எல்லாரையும் கூல் 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 கொஞ்சம் அமரையா இருங்க, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், கூல் கூல் அப்படின்னு பேசியிருப்பாரு. அதை தாங்க நானும் சொல்றேன், உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு கேட்டிருப்பாரு சபரி. இந்த வீட்டை பாத்தீங்கன்னா யாராவது எதையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி வம்புல மாட்டிக்கிறாங்க தன்னைத்தானே வாய விட்டு. அப்படி வாயோடக்குள்ள கத்தி பேசினாதான் இங்க வந்து எல்லாருமே அடங்குறாங்க. விஜய் பார்வதிக்கெல்லாம் தொண்டை வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டான தொண்டை கிடையாது. அவங்க எல்லாம் கத்தி பேசினா தான் எதிர்க்க இருக்கிறவங்க அடங்கி போறாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அவங்க கத்த தான் செய்வாங்க. அதனாலதான் ஒரு ஆர்குமெண்ட் நடந்ததுன்னா கத்துறவங்களை கூல் பண்றதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு சபரி வந்து கிளியரா பேசியிருப்பாரு. விக்ரம்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் மிக்சர் சாப்பிட்டுட்டு இப்பதான் பாத்தீங்கன்னா சவுண்டே வருது. நல்ல வேலை வைல்டு கார்டை விட்டதுனால இவங்களோட பேச்செல்லாம் இப்பதான் வெளியே வருது. இல்லாட்டி அரைச்ச மாவை அரைச்சிங்கனே உள்ளேயே உட்காந்து இருப்பாங்க. யாரெல்லாம் இப்போ துணிஞ்சு பேசுறான்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்க சந்திக்கிறேன். பாய்.